ஏங்க என்ன பேச சொல்றீங்க? அவங்க முத பேச. சாரி சார், என்ன கேரக்டரா இருக்காங்க, ஆரம்பிச்சிருங்க. வாமா, வேற சம்சாரம் தெரியாது, வாமா. எங்க வீட்டுல இருந்தே நீ கல்யாணம் பண்ணிருக்காங்க. நீ எல்லாம் என்னத்தை பண்ணி கிளிக்க போறேன்னு போட்டோ வீடியோ எடுத்துட்டாலும் இல்ல என்னத்தை சாதிக்க போறேன்னு சொல்லிட்டு கேவலப்படுத்திருக்காங்க. இந்த ஷூட்டிங்ல ஒருத்தர்கிட்டயும் நான் ஜாஸ்தி பேசல. ஏன்னா ஒண்ணு அந்த வெயிட் என் உடம்புல, இன்னொன்னு என் காலு வலி தாங்க முடியல. அப்பா இறந்த பிறகு அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில அந்த குடும்பத்துக்குள்ள இருக்க காசெல்லாம் பத்திரப்படுத்தி சேர்த்து வச்சு படிக்க வச்சு என்னையும் அக்காவையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு பண்ணாங்க. அவங்க எனக்கு இந்த பவுனுத்தாய் தெரிஞ்சாங்க, அம்மா தெரிஞ்சாங்க. இதுல 8 மாச கர்ப்பிணியா என் ஒய்ஃபை அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு நான் தாய் கல்வி ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு கிளம்பி வந்தேன். என் குழந்தைக்கு இப்போ 1.25 வயசாச்சு. நான் அது இடம் ஒரு 10 தடவை தான் போய் பார்த்துருப்பேன். 2 குழந்தைகளையும் தனியா பார்த்துக்கிட்டு என்ன என் வேலையை பார்க்க விடுறேன் என் ஒய்ஃபுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது நாங்க 8 பேர் சேர்ந்து டைரக்ட் பண்ண போறோம். இந்த படத்தை எங்களுக்கு நம்பி இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த என்னுடைய ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் சார், சுதன் சார், கலை சார், 3 பேருக்கும் ரொம்ப நன்றி எங்க 8 பேர் சார்பா. இது சிவகார்த்திகேயன் சார் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆள் என்னை நம்பின அந்த ஒரு நம்பிக்கையில ஆரம்பிச்ச படம் தான் இது. 8 மாச கர்ப்பிணியா என் ஒய்ஃபை அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு நான் தாய் கல்வி ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு கிளம்பி வந்தேன். என் குழந்தைக்கு இப்போ 1.25 வயசாச்சு. நான் அது இடம் ஒரு 10 தடவை தான் போய் பார்த்துருப்பேன். 2 குழந்தைகளையும் தனியா பார்த்துக்கிட்டு என்ன என் வேலையை பார்க்க விடுறேன் என் ஒய்ஃபுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமா 2 பேர், சுதன் சார் வந்து என்கிட்ட இந்த கதையை சொன்ன அன்னைக்கு இது எத்தனை நாள் எடுக்க போறேன்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு இந்த படத்தை பார்த்துட்டு இதை எப்படி எத்தனை நாள்ல எடுத்தேன்னு கேட்டாரு. அவ்வளவுதான் அவர் என்கிட்ட பேசின மொத்த 2 வார்த்தையே. அவருக்கு ரொம்ப நன்றி. கடைசியா என்னுடைய ப்ரொடியூசர், என்னுடைய ஹீரோ சிவகார்த்திகேயன் சார். இந்த படம் பார்த்தவங்க தமிழ்நாட்டுல நிறைய பேர் பார்த்துருக்காங்க, உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா முக்கியமா கமல் சார் ஃபேன்ஸ் இருக்காங்களே, எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அத்தனை கோடி பேரும் என்னை ரசிக்கிறாங்க. அதே எனக்கு போதும். எனக்கு இது மாயாண்டி குடும்பத்தாருக்கு அப்புறம் மகாராஜாக்கு அப்புறம் எனக்கு அதிகமான ஃபோன், அதிகமான ஒரு பேரு இந்த படத்துல தான் இருக்கு. முக்கியமா ராதிகா மேடம், அவங்களோட மிகப்பெரிய உழைப்பு இந்த படத்துல தெரியுது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதை சொல்றேன். நீங்க எல்லாம் வீடியோவா பார்த்துருப்பீங்க. ஒரு ஷோல அந்த பாட்டிக்கு கண்டிப்பா ஒரு 65 வயசுக்கு மேல இருக்கும். அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க, நான் வந்து ரொம்ப பயப்படுவேன், என்னை வீட்டை விட்டு வெளியவே விட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருப்பேன். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு என்னுடைய பேத்தின்னு தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், என்னுடைய பேத்தி இந்த படத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. மேம்கிட்ட சொன்னாங்க அவங்க, என்னோட பேத்தி இந்த படத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. நான் வரும்போது அவ்வளவு பயந்து நிறைய என்னடா நம்ம வெளியே போக முடியல, நமக்கான பிடிச்ச விஷயங்களை செய்ய முடியலையே, அந்த மாதிரியான எண்ணத்தோட அவங்க சொல்றாங்க. நான் வரும்போது அவ்வளவு பயந்து வந்தேன். இந்த படம் முடிச்சுட்டு போகும்போது நான் அவ்வளவு தைரியமா போறேன். நான் இதுக்கப்புறம் எனக்கு இந்த வயசுக்கு அப்புறம் நான் பயங்கரமா என்ஜாய் பண்ண போறேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க போறேன். எனக்கு தோன்றத, எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சு நான் மிச்சம் இருக்கிற அந்த கொஞ்சம் வாழ்க்கையை நான் ரொம்ப அழகா வாழ போறேன்ற சென்ஸ்ல சொன்னாங்கல்ல, அதுதான் எங்களுடைய இயக்குனர் சிவகுமார் முருகேசனோட எழுத்துக்கும் இயக்கத்துக்கும் கிடைச்ச மாபெரும் வெற்றி. சினிமா ஒரு ஃபன்னி பிளேஸ். இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அதோட வெற்றி தோல்வி, அதோட அந்த அந்த சின்ன சின்ன நெளிவு சுழிவுகள், இதெல்லாம் நான் ரொம்ப வருஷமா நான் பார்த்து நிறைய கத்துக்கிட்டேன். பட் ஒண்ணு நான் எப்பவுமே ஒரு விஷயம் மட்டும் நான் எனக்கு வச்சிருக்கிறது, ஐ டோன்ட் டேக் எனிதிங் சீரியஸ்லி. எதுவுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். அப்படியா? சந்தோஷம். நான் இந்த படம் நடிக்கிறப்போ ஆஃப்கோர்ஸ் நான் நிறைய பேசியிருக்கேன், அந்த படத்தை பத்தி சொல்லியிருக்கேன். எல்லாரும் எனக்கு வருத்தம் என்னன்னா, அந்த ஷூட்டிங்ல ஒருத்தர்கிட்டயும் நான் ஜாஸ்தி பேசல. ஏன்னா ஒண்ணு அந்த வெயிட் என் உடம்புல, இன்னொன்னு என் காலு வலி தாங்க முடியல. கண்ணை திறந்தேன்னா அழுதுடுவேங்கிற பயத்துல கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பேன். அந்த பாலசரவணன் தான் ஓரளவுக்கு என்கிட்ட பேசலான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவர் என் பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அப்புறம் இவங்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கூட எனக்கு அவ்வளவு பேச முடியல. ரேஷல் எல்லாம் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண, அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இந்த மருமகளா அந்த 3 பொண்ணுங்களா, ஐயோப்பா என்ன பெர்ஃபார்மன்ஸ், வாட் இஸ் திஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஃபென்டாஸ்டிக். இப்ப பிசினஸ்ல ஒரு பெரிய வெற்றியை கணிச்சிருக்கு. எல்லாரும் 50 கோடி 60 கோடின்னு நீங்க நினைச்சு பாருங்க. இந்த படம் 150 ரூபாய் டிக்கெட்ல இருந்து மாறாம இவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு.
இப்ப சில பெரிய ஹீரோஸ் அந்த பெரிய படங்கள் வரும்போது 1500 2000 ரூபாய்க்கெல்லாம் டிக்கெட் வித்து அந்த கலெக்ஷன் அப்படி வந்திருக்குன்னா, இஃப் யூ லுக் அட் இட் ரைட்ஃபுல்லி we have done better than everybody else. டிக்கெட் பிரைஸ் நியாயமா வச்சு பெண்களுக்காக போய் இந்த படத்தை சேர வேண்டும், அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அந்த டிக்கெட் பிரைஸ் அப்படியே வச்சு இன்ன வரைக்கும் உண்மையான சக்சஸ் அதுதான். எனக்கு ஒரு 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 விஷயம் மனசுல ரொம்ப ஆழமா ஒரு காலத்துல பதிஞ்சது. எனக்கு அப்ப என்ன ஒரு 25-26 வயசு இருக்கும். என்னுடைய பர்த்டே ஏதோ செட்ல கொண்டாடுறாங்க. அப்ப பிரஸ்ல நிறைய பேர் வந்தாங்க. அப்பெல்லாம் பத்திரிக்கை தானே. சோ எல்லாம் அந்த பேனாவும் பேப்பரோட நின்னு, மேடம் உங்க வயசு என்ன சொல்லுங்க மேடம் அப்படின்னாங்க. நான் இப்படி திரும்பி அவரை பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லேடிய வயசை பத்தி கேட்கறது இட்ஸ் a rude question அப்படின்னு நான் நினைச்சேன். அவர் என்ன நினைச்சாருன்னா, வயசை மறைக்கிறாங்க அப்படின்னு அவர் பக்கத்துல இருக்கிற பத்தி வயசு சொல்ல ரொம்ப யோசிக்கிறாங்க போல இருக்கு. I was just looking at him and I was thinking, so இதுதான் என் லைஃபோட சேலஞ்சா? நான் என் வயசை ப்ரூவ் பண்ணோம், என்னுடைய அழகை ப்ரூவ் பண்ணோம், எனக்கு இப்படி பண்ணோம். No, I don't think that's a challenge for anybody. எல்லாருமே அவங்களுக்குள்ள ப்ரூவ் பண்ணிக்கிட்டாலே போதும். அது if you're a big success, moderate success, எதுவா இருந்தாலும் success is success and nothing is as sweet as success, and that is Thai Kelavi today. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் 2 பாயிண்ட் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் என் வாழ்க்கையில நிறைய பேர் இதை ஞாபகப்படுத்தினதுக்காக பண்ணப்பட்ட படம் தான். ஃபர்ஸ்ட் என் அம்மா 17 வயசுல எல்லாருக்கும் ஏற்கனவே சொன்னதான் இன்னொரு முறை சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பா இறந்த பிறகு அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில அந்த குடும்பத்துக்குள்ள இருக்க காசெல்லாம் பத்திரப்படுத்தி சேர்த்து வச்சு படிக்க வச்சு என்னையும் அக்காவையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு பண்ணாங்க. அவங்க எனக்கு இந்த பவுனுத்தாய் தெரிஞ்சாங்க, அம்மா தெரிஞ்சாங்க இதுல. அதுக்கப்புறம் அக்கா 2 குழந்தை பெத்த பிறகு இங்க MMCல MD படிச்சு கோல்டு மெடலிஸ்ட் ஆகி பேஷனை எப்ப வேணாலும் தொடரலாம்னு நினைச்சேன். எங்க அக்கா எனக்கு ஒரு பவுனுத்தாயா தெரிஞ்சாங்க இதுல. அவங்களுக்காக பண்ண நினைச்சேன். மிக மிக முக்கியமானது அந்த கடைசி டயலாக் மேம் பேசுறது. படைக்க காக்க அழிக்கன்னு ஆம்பளைங்களை மட்டும் கும்பிட சொன்னவன் படிப்புக்கும் பணத்துக்கும் பொம்பளை தாண்டி காட்டி கும்பிட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த டயலாக நான் முன்னாடியே உணர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் அந்த நாள்ல இருந்து என் வீட்டோட வரவு செலவு எல்லாத்தையும் பாக்குறது ஆர்த்தி தான். எனக்கு தெரியாது என் அக்கௌண்ட்ல என்ன பணம் இருக்கு தெரியாது. ஊருக்கு போகணும் ஏதாவதுன்னா, ஆர்த்தி ஊருக்கு போறதா இருக்கேன், டிக்கெட் மட்டும் காசு கொடுத்துறியா அப்படின்னு கேட்பேன். இப்பயும் அதை நான் ரொம்ப பெருமையா சந்தோஷமா வாங்கிக்கிறேன். அவங்க தான் பாத்துக்கிறாங்க. அவங்க பார்க்கலன்னா என்னால ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணிருக்க முடியாது. சோ ஆர்த்தி அவங்க எனக்கு ஒரு பவுன் தாயா தான் தெரிஞ்சாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகள்லயும் அவங்களுக்கு சின்ன சம்பளமா இருந்தாலும் கொஞ்சம் காசா இருந்தாலும் அதை அங்கங்க சேமிச்சு வச்சோ இல்ல குழந்தைங்களை பார்த்துக்கிட்டோ இப்படி வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் அக்காக்களுக்கும் தங்கச்சிகளுக்கும் சகோதரிகளுக்கும் இவங்க எல்லாருக்குமான ட்ரிபியூட்டும் சமர்ப்பணம் தான் இந்த தாய் கிழவி படமும் இந்த வெற்றியும்.